ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய அவேர்னஸ் செஷன் மனசாட்சி அல்லது மனிதனுடைய மனசாட்சி என்கிறதான தலைப்பின் கீழே நம்ம இதை பார்க்கலாம். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான நாளை உண்டு பண்ணி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்தினாலே இணையும்படியாய், கூடும்படியாய், ஒரு மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாக, விண்ணப்பம் பண்ணும்படியாய் இஸ்லாக்கியத்தையெல்லாம் ஆண்டவனை தந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த அவேர்னஸ் செஷனை கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுப்பீராக. எங்களோடு கூட பேசும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். மனசாட்சி, ஹியூமன் கான்ஷியன்ஸ் என்ற தலைப்பின் கீழே போன வாரம் நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி. மனம், அதாவது மைண்ட் அண்ட் கான்ஷியன்ஸ். மனம் என்பது வேறு, மனசாட்சி என்பது வேறு. மனசாட்சி என்பது நன்மை தீமை வகையறுக்கவும் சரி தவறு என்று சொல்லி தீர்மானிக்கிற தன்மையுடையதாக காணப்படுது. த கான்ஷியன்ஸ் டிசர்ன் ரைட் ஃப்ரம் ராங் டு ஜஸ்டிஃபை ஆர் கண்டம். ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது சரிதான் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை கொடுக்கிறதா இருக்கும். தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது இல்லை இது தவறு என்று சொல்லி கண்டம் பண்ணுறதாக காணப்படும். அதுதான் நம்முடைய மனிதனுடைய மனசாட்சியாய் காணப்படுது. சரி, அடுத்து ஒரு சின்ன கேள்வி. எப்பொழுது இந்த மனுஷனுடைய இந்த மனசாட்சி மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ சொன்னதான அந்த சில காரியத்திலிருந்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். மனிதனுடைய மனசாட்சி அவன் உண்டாக்கப்பட்ட பொழுதே அவனுக்கு காணப்பட்டிருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆக்டிவேட் ஆகிருக்குமா? எப்படி நினைக்கிறீங்க? மனம் என்பது வேறு, மனசாட்சி என்பது வேறு என்று சொன்னேன். மனசாட்சி என்பது நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் தன்மையுடையது. வகையறுக்கிறது மாத்திரமல்ல, இது சரி தவறு என்று அது தீர்மானித்து ஜஸ்டிஃபை பண்ணும், இல்லை கண்டம் பண்ணும். அப்படிப்பட்டதான தன்மை நம்முடைய மனசாட்சிக்கு உண்டு. அப்போ எப்பொழுது இது ஆக்டிவேட் ஆகிருக்கும் அல்லது ட்ரிகர் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அட் வாட் ஸ்டேஜ்? இல்லை பிறக்கும் போதே மனுஷனுக்கு காணப்பட்டிருக்குமா? எப்போ அப்படின்னு சொன்னால், மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், வைத்துவிட்டு ஆனால் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னபோது அதை மீறி செய்த பொழுது தான் பார்த்திங்கன்னா இது ட்ரிகர் ஆகிருக்கும் அல்லது ஆக்டிவேட் ஆகிருக்கும் மனசாட்சி என்பது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுந்த பிறகு அவர்களுக்கு என்ன பண்ணுது, உள்ளே குத்துது. அதுக்கு முன்னாடி மனசாட்சி இது நன்மை இது தீமை அப்படிலாம் வகையறுத்து அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் விழுந்த பிறகு தெரிகிறது, தவறு செய்த பின்பு இது தவறு என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள். அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரி, மனம் மனிதனின் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. மனசாட்சி மனிதனுடைய ஆவியோடு சம்பந்தப்பட்டது. ஆத்மா அப்படின்னு சொன்னாலே அது ஸ்பிரிச்சுவல் தான், எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமானது. அதற்குள்ளே போய் நீங்கள் அதை பிரித்து பார்க்கும் பொழுது ஆத்மா ஆவி அல்லது ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கறது தான் மனுஷனுடைய அந்த ஸ்பிரிட். அப்படி இருக்கும்போது இந்த மனம் என்று சொல்லும் பொழுது அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். மனசாட்சி என்பது ஆவியோடு சம்பந்தப்பட்ட காரியம், அல்லது சிம்பிளாக புரிந்து கொள்வதுக்கு பார்ட் ஆஃப் சோல். இது மனசாட்சி என்பது பார்ட் ஆஃப் அ ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் என்று சொல்லி நீங்கள் மனதில் அப்படி வைத்து கொள்ளுங்க. மனசாட்சி மனிதனோடு கூட பேசும் தன்மையுடையது. கான்ஷியன்ஸ் கம்யூனிகேட்ஸ் வித் த சோல் ஆர் passes its judgment to the soul. அது முடிவெடுக்கிற தன்மை கொண்டதல்லவா, அல்லது அறிந்திருக்கிறதல்லவா. அப்போ பார்த்திங்கன்னா அது அறிந்திருக்கிற காரியத்தை சோலுக்கு பார்த்திங்கன்னா அது கம்யூனிகேட் பண்ணும். நம்முடைய ஆத்மாவுக்கு பார்த்திங்கன்னா அது கம்யூனிகேட் பண்ணும். நார்மலி தேவனுடைய ஆவி நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய ஆவியோடு கூட இது பார்த்திங்கன்னா இடைப்படுகிறவராக இருக்கிற வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ரோமர் 8:16 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்ட்டு வேறு யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம்.
நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது கூட சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு வேதத்தின்படி சத்தியத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளையாகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதற்குரிய சாட்சியை கொடுக்கறது வேற யாரும் இல்லை, தேவனுடைய ஆவி பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால தான் பேதுரு பார்த்திங்கன்னா இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பேசும்பொழுது அவர் நோவாவினுடைய காலத்தினுடைய சம்பவத்தை, எப்படி ஒரு மனுஷன் பிறந்து அதுக்கப்புறம் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக ஒரு அழிவை சந்திக்கும் பொழுது அவன் அவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி அழிக்கப்படுகிறார்கள் என்கிறதான உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு, இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலோடு கூட உயிர்த்தெழுதலினால் நம்மளை ரட்சிக்கிறது அப்படி சொல்கிறார். அப்போ தேவனை பற்றும் நல் மனசாட்சி ஞானஸ்நானத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் அது ஜஸ்ட்டு ஈஸியான ஒரு காரியம் அல்ல. ரட்சிப்பை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, மறுபடியும் பிறக்கிறதான காரியம். அப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமான பிறப்போ எவ்வளோ வலியோடு கூட அது காணப்படுகிறது, ஒரு செத்து பிழைக்கிறதை போல காணப்படுது. அப்படின்னும் போது நம்ம புதிதாய் பிறக்கிறதான அந்த பிறப்பும் ஒன்றும் சாதாரணமாலாம் நடந்துடாது. ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த காரியத்தை எடுத்துக்கலாம், வேணா பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார என்ன நடக்கிறது என்று சொன்னால், சத்தியம் உள்ளே போகிறது மாத்திரமல்ல, நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட இடைப்பட்டு அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தியை ஆத்மாவுக்கு அனுப்பும். அதை மனம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை அறிக்கை பண்ணும்பொழுது தான் அந்த ரட்சிப்பு என்பது உள்ளே உண்டாகிறது. சாதாரணமாக அது நடக்காது. எல்லாருடைய மனசாட்சியும் பேசும், இது சத்தியம்தான் பாரு, இது வேத வசனத்தின்படி காணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா மனசாட்சி பேசும், சொல்லும், விஷயத்தை பாஸ் பண்ணும். ஆனால் மனம் பார்த்திங்கன்னா அதை ஏற்க மறுக்கும் பொழுது அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணும்போது, டினை பண்ணும்போது ரட்சிப்பு என்பது உண்டாகவே முடியாது. அப்போ பேதுரு அதை குறித்து சொல்லும் பொழுது ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறான்னு சொன்னால், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இவர்தான் தேவன் என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவரோடு கூட அந்த நல்மனசாட்சியினால் ஒரு உடன்படிக்கையை செய்கிறோம். உடன்படிக்கைனாலே உங்களுக்கு புரியணும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்களுடைய தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னதும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்திங்கன்னா புதிய உடன்படிக்கையும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். ரட்சிப்புனா அதுதானே. ரட்சிப்புனா நம்ம தெய்வத்தை அறிந்து அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப சிம்பிள். பழைய ஏற்பாட்டிலையும் ஆபிரகாமுக்கு செய்ததான அந்த நித்திய உடன்படிக்கை என்பதும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான புதிய உடன்படிக்கை என்பதும் ஒன்று தான். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அவரை தெய்வமாக அறிந்து ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்மை பார்த்து என்னுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போ இது நல்மன சாட்சியோனால நடக்கிறதான ஒரு காரியமாகிறது. அதாவது கிளியர் கான்ஷியன்ஸ்னால பார்த்திங்கன்னா அந்த காரியம் தொடங்கி அதை மனம் ஏற்றுக்கொண்டு ஆத்மா அதை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். Our soul and our conscience have connection. அதாவது நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மனசாட்சியும் பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. ரோமர் 9:1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1-2. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. மனவேதனைனா மனதில் ஆத்மாவிலே காணப்படுகிறதான ஒரு காரியம். அதை குறித்து பவுல் சொல்கிறார். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது தன்னுடைய மனதனுடைய நிலையை, அந்த வேதனையை குறித்து அவர் பேசும் பொழுது, ஆத்மாவை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்கிறது உண்மை என்பதற்கு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, இது எதற்கான எடுத்து அப்படின்னா, நம்முடைய மனசாட்சி மனதோடு கூட பேசுகிறதான தன்மையுடையதாய் காணப்படுது. சரி, மனசாட்சி மனிதனின் ஆவியோடு கூட சம்பந்தப்பட்டது என்றாலும் அது தீர்மானிக்கிறதான காரியத்தை ஆத்மாவுக்கு சொல்லுமே அன்றி
முடிவெடுப்பது கிடையாது, அது டிசைட் பண்ணாது. இறுதி முடிவெடுப்பது நம் ஆத்மா மட்டும்தான். அதனால தான் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆத்மாவை தான் என்ன பண்ணுறாரு, அவர் நியாய தீர்ப்பில் நிறுத்துறார். மனுஷனுடைய ஆத்மாவை தான் நிறுத்துவார். மனுஷனுடைய ஆவியை நான் நிறுத்துறேன் அப்படி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களே. ஆத்மா நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்றத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மனசாட்சி மனிதனுடைய ஆவியோடு சம்மந்தப்பட்டு அது காணப்படுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை வந்து தீர்மானிக்கிறது என்று சொன்னாலும் முடிவெடுக்கிறது கிடையாது. சரி தப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணும், சொல்லிக் கொடுக்கும் அல்லது மெசேஜை பாஸ் பண்ணும். ஆனால் நம்முடைய ஆத்மா தான் அது நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை செயல்படுத்துவது நம்முடைய ஆத்மாவினுடைய காரியமாய் காணப்படுது. ரோமர் 2 அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 2:15, அவர்களுடைய, அதாவது மனிதர்களுடைய, முக்கியமாக கர்த்தரை அறியாத, வேதத்தை வாசிக்காத, வேதத்தை அறியாத ஜனங்களை குறித்து கூட இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா புறஜாதிகளுக்கு வந்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் மனசாட்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது ஜஸ்டிஃபை பண்ணும் இல்லை கண்டம் பண்ணும், நன்மை தீமை என்பதை வகையறுத்து அப்படி சொன்னேன். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற, அதாவது இந்த வேத பிரமாணத்திற்கு ஏற்ற, இந்த பைபிளுக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ மனசாட்சி வந்து குற்றமுண்டு குற்றமில்லை என்று சாட்சி கொடுக்கிறது. சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை தீர்க்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சரியான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது வேதத்திற்கு ஏற்றதான காரியமாக இருக்குமானால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது கண்டம் பண்ணுகிறதாய் காணப்படும். ரோமர் 13:5 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 13:5, ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறதற்கு பல காரணங்கள் காணப்படலாம். நம்முடைய ஆத்மா பயப்படுகிறது காரணமாய் காணப்படலாம். கர்த்தர் மேலே வைக்கிறதான பயம் காரணமாய் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நாம் கீழ்ப்படுகிறதற்கு, இது எல்லாவற்றையும் கடந்து மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட அது இடைபடுகிறதாக, பேசுகிறதாக அது காணப்படுகிறபடினாலே நம்முடைய மனசாட்சி, மனுஷன் தன்னுடைய மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு கேள்வி, மனிதனுடைய ஆவியில் கரை படிய முடியுமா? ஆவி அழுக்காக முடியுமா? நம்முடைய சரீரம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வாஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம். நம்முடைய ஆத்மா கரைபடிய முடியுமானா கரைபடிய முடியும். அதனால தான் ரட்சிப்பு நமக்கு அவசியமாகிறது. கேள்வி, நம்முடைய ஆவி கரை படிய முடியுமா? அசுத்தமாக முடியுமா? அழுக்காக முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சரி, நினைத்து கொண்டே இருங்க, நேரம் இல்லை. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7:1 நம்ம இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆங்கிலத்தில் ஃபில்தினஸ் அண்ட் கண்டாமினேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஃபில்தினஸ் அல்லது கண்டாமினேஷன் மாம்சத்திலும் ஆவியிலும். மாம்சத்திலாம் என்ன ஆகுதுன்னா சரீரத்தை குறிக்கல. நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பவுல் பேசுகிறதான அந்த பாஷை உங்களுக்கு புரியும். மாம்சம் என்று சொன்னால் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை குறித்து பேசுகிறார். அதாவது நம்முடைய ஆத்மாவை குறித்து தான் பேசுகிறார், நம்முடைய மனதை குறித்து அவர் பேசுகிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க, அதாவது அழுக்கு நீங்க அப்படி சொல்றார். ஃபில்தினஸ், கண்டாமினேஷனை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ மனிதனுடைய ஆவி அசுத்தமாக முடியும் என்றால் மனிதனுடைய மனசாட்சியும் அசுத்தமாக முடியும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னதை போல மனசாட்சி என்பது பார்ட் ஆஃப் ஸ்பிரிட், நம்முடைய மனிதனுடைய ஆவி சம்பந்தமான ஒரு காரியம் என்று நான் உங்களோடு கூட சொன்னேன். அப்போ நம்முடைய ஆவியே பார்த்திங்கன்னா அசுத்தமாக முடியும் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான மனசாட்சியும் பார்த்திங்கன்னா அசுத்தமாக முடியும். தீத்து 1 அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1:15, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும்,
அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இப்படி வாசிக்கிறோம் நம்ம. அப்போ மனசாட்சி பார்த்திங்கன்னா அசுத்தமாக முடியுமா, அசுசி அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆமாம், ஆக முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பவுலாலே சொல்லப்பட்டது. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நாட்கள் வரும், இது இப்போ எழுதப்பட்டதான காலம் முதல் நூற்றாண்டு போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம்லாம் முடிந்த பின்பு அப்போஸ்தலர் ஏற்படுத்தப்பட்டு அப்போஸ்தலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், ஆவியானவர் வெளிப்படையாய், அப்படியே மறைத்தெல்லாம் சொல்லலை, ஓப்பனாக சொல்லுகிறதான ஒரு காரியம், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. எதனா மனசாட்சியிலே சூடுண்ட, மனசாட்சி நன்மை தீமை இன்னது என்று சொல்லும், சத்தியம் இது சத்தியம் கிடையாது, இது டேஞ்சர் அப்படி சொல்லும். ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளும்போது மனசாட்சி சூடு உண்டாகும். மனசாட்சி பார்த்திங்கன்னா குத்தும், ரொம்ப வருத்தப்படும். ஸ்பிரிட் மனுஷனுடைய ஸ்பிரிட் தான். அப்போ மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய, அப்போ உண்மையை மனசாட்சி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனம் ஆத்துமா அதை தள்ளும் பொழுது, பொய்யை ஏற்றுக்கொள்ளும் போது, மாயத்தில் சிக்கும் பொழுது அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அப்படி மனசாட்சிக்கு நீ இடம் கொடுக்காம அதை தள்ளும் பொழுது சூடுண்டவனாய் மாறும்போது மாயத்தில் சிக்கி கடைசியில் யாருடைய கரத்தில் சிக்கிற அப்படின்னா வஞ்சிக்கிறதான ஆவிகளும் பிசாசினுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறது மாத்திரமல்ல, அநேகரை விசுவாசத்தை விட்டு விலக செய்கிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் விழுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்டு காணப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய உபதேசங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்றதான ஒரு தீர்க்க தரிசனம் அது சொல்லப்பட்டது. அது இந்த நாட்களிலே நம்முடைய நாட்களில் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை உங்களுடைய தீர்மானத்துக்கு நான் விட்டுறேன். நம்முடைய சபையில் அடிக்கடி அதை சுட்டி காண்பித்து நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அவசியமா, அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க உங்களுக்கு தோன்றும். ஆனால் இந்த வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிற்காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது உண்மையானால், வேத வாக்கியங்கள் உண்மை என்று சொன்னால், நீங்கள் எல்லா உபதேசங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனசாட்சியிலே சூடுண்டு தவறான உபதேசங்களுக்கு, அதாவது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் அப்படின்னாலே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள் என்கிறது அந்த இடத்துல காணப்படும். அப்போ மனசாட்சி அசூசிப்படுகிறதுக்கு முக்கியமான காரணம் தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியம். தவறான உபதேசங்கள் வரும்போது மனசாட்சி பேசாமலாம் இருக்காது, நிச்சயமாக என்ன பண்ணும், பேசும். ஆனால் அதை தள்ளும் பொழுது சூடுண்டு 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 ஒரு நாள் உணர்வற்றதாக அது மாறிவிடுகிறது. மனிதனுடைய மனசாட்சி பேசும் தன்மை உடையது. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கலாம். யோவான் 8:9, அவர்கள் அதை கேட்டு இயேசுவானவரிடத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு ஒரு ஸ்திரீயை நிறுத்துகிறாங்க. பாவியான ஒரு ஸ்திரீயை ஒரு கூட்டம் நிறுத்துகிறது. அப்பொழுது நடக்கிற காரியம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே இருந்தால். சம்பவத்தை அறிந்திருக்கிறீங்க. இந்த மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு என்கிறதற்காக அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். அப்போ மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி பார்த்திங்கன்னா நம்மளோடு கூட பேசி அது ஜஸ்டிஃபை பண்ணும், கண்டம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லவா. அப்படியாக மனசாட்சி கடிந்து கொள்ளப்படும் போது அப்படி திருந்தி அல்லது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான வழியிலே போகிறவர்கள் இருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா மனசாட்சி பேசுகிற இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 9:9. இது எந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரம் முடிந்து சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு திரும்பவும் 2வது முறை ஆலயம் கட்டப்பட்டு அதற்கு பின்பு அங்கே பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
ஆனால் அந்த பலிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளானவர்களாக, கிறிஸ்தவர்களாக, புதிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுறாங்க. ஒரு கூட்டம் அப்படியே யூதர்களுக்குள்ளே புதிய மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் போய் கூடாரத்தில், அதாவது ஆலயத்தில் நாங்கள் பலிகளை செலுத்துவோம், இரத்த பான பலிகளை நாங்கள் செலுத்துவோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் அப்படி காணப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வந்ததான புதிய மார்க்கம் காணப்படுது. அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நிருபம் எழுதப்படுது. எபிரேயர் 10:2, எபிரேயர் 9:9 வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு, அந்த கூடாரம் 9:9, அந்த கூடாரம் இக்காலத்திலே உதவுகிற ஒப்பனையாக இருக்குது. அதுலேருந்து சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற கர்த்தருடைய நாமத்தினாலே, யெகோவாவின் நாமத்தினாலே ஏறெடுக்கப்படுகிறதான அந்த காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிற, அதை செலுத்துகிற, நம்புகிற அவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இது என்ன பயங்கரமாக இருக்குது! ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பக்தியாய் அவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய நாமத்தினாலே அவருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி ஆராதிக்கிறதான அந்த மனிதனுடைய அல்லது அந்த ஜனங்களுடைய மனசாட்சியை பார்த்திங்கன்னா இந்த பலிகள் பூரணப்படுத்தாது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அதற்கு முன்பாக பூரணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பலி என்பது தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்த பின்பு அங்கே கூடாரத்தில், ஆலயத்திலே செலுத்தப்படுகிறதான இரத்த சம்பந்தமான பலிகள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயரில் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 10:2, பூரணப்படுத்துமானால், இருதயத்தை நம்முடைய ஆத்மா அல்லது மனசாட்சி அது பூரணப்படுத்துமானால், ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்குள்ளே இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அதாவது அவர்களுடைய அந்த பலிகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போய் பார்த்திங்கன்னா அங்கே செலுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. தங்களுடைய பாவமற நம்முடைய ஆத்மா கழுவப்பட்டது என்பதை அவர்களுடைய மனசாட்சியானது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், மனசாட்சிக்கு சத்தியம் என்ன என்று தெரியும். அப்போ சத்தியம் அன்றி வேறொன்றும் மனசாட்சி என்ன பண்ண முடியாது? பூரணப்படுத்த முடியாது. நத்திங் கேன் கன்வின்ஸ் த கான்ஷியன்ஸ். அதாவது நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்திக்கலாம், நம்முடைய மனசை திருப்திப்படுத்திக்கலாம். ஆனால் நமக்குள் காணப்படுகிறதான அந்த மனசாட்சியை என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை தவிர வேறு ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது. அவர்கள் வேத வசனங்களின்படி நாங்கள் போய் காணிக்கைகளை செலுத்துகிறோம், நாங்கள் போய் இரத்த பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், பஸ்காவை ஆசரிக்கிறோம் என்று போய் கொடுத்தா கூட அவருடைய மனசாட்சி என்ன பண்ணாது? இதை சரிதான் இது அப்படின்னு சொல்லவே சொல்லாது, பூரணப்படுத்தாது. பூரணப்படுத்துமானால் எதற்காக திரும்ப அடுத்த வருஷம் பஸ்காவை அவங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். எபிரேயர் 9:14 எதுதான் பூரணப்படுத்தும் மனசாட்சி என்று சொல்லி இந்த காரியத்தில் அவர் பேசுகிறார். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்ட்டு எழுதுறார். அப்போ எதுதான் இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கும், இதுதான் இந்த மனசாட்சியை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், உண்மையாக சத்தியம் எதுவோ அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மனசாட்சி கன்வின்ஸ் ஆகும். நம்முடைய மனசில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆத்துமாவில் திருப்தி அடைந்து கடந்து போகலாம். ஆனால் மனசாட்சியை பூரணப்படுத்த வேண்டுமானால், திருப்திப்படுத்த வேண்டுமானால், கன்வின்ஸ் பண்ண வேண்டுமானால் அந்த சத்தியம் மட்டும்தான் கன்வின்ஸ் பண்ணோம். ஆனபடினாலே அங்கே ஆலயத்தில் கொடுக்குற பஸ்கா இல்லை, எருசலேம் மலையிலே செலுத்தப்பட்டதான கிறிஸ்து என்கிற பஸ்கா தான் நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். சரி, தேவ பிள்ளைகள் தங்களுடைய மனசாட்சியை குறித்து ஜாக்கிரதையாக நம்ம காணப்பட வேண்டும் என்பதற்கான சில ஆலோசனைகளை சீக்கிரமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய மனசாட்சி
நம்மை குற்றமற்றவன் என்று தீர்ப்பது அவசியம். உன்னுடைய மனசாட்சி குற்றமற்றவன் என்று தீர்ப்பது அவசியம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அதே மாதிரி அப்போஸ்தலர் 24:16 நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றமுள்ளவன் என்று சொல்லாதபடிக்கு குற்றமற்றவன் என்று தீர்க்க வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் 2வது பாயிண்ட்டு, நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றமற்றவன் என்று சொன்னாலும் அதை முன்னிறுத்தி தேவனிடத்தில் நாம் நியாயம் கேட்க முடியாது. அதாவது we cannot use our conscience to defend ourselves before God. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசாட்சி என்னை குற்றமற்றவன் தீர்த்துச்சு, ஆனபடினால நான் எப்படிப்பட்ட ஆண்டவரை அப்படிப்பட்டவன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிலாம் நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நல்லா சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய வேண்டும். யோபு 9ஆம் அதிகாரம் 21 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். யோபு 9:21 நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். இது யோபு சொல்றார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 4:4 சொல்றார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. 2 பேரும் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உத்தமன், அதாவது என்னிடத்திலே குற்றமில்லை, என்னுடைய மனசாட்சி என்னை குற்றமுள்ளவன் என்று தீர்க்கவில்லை. தீர்த்த பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டபடினாலே நீதிமானா காணப்படுறேன், உண்மையுள்ளவனாக காணப்படுறேன், சுத்தமுள்ளவனாக காணப்படுறேன். ஆனாலும் நான் இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே நான் நீதிமான் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல விட்டுட்டேன், ஆண்டவர் என்னை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ நம்மை நாமே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நம்முடைய செயல்களை வைத்து, நம்முடைய கீழ்ப்படிதலை வைத்து நம்மளை நாமே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய கரத்தில் விட்டுறணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய மனசாட்சியின்படி உண்மை உள்ளவர்களாக சுத்தமுள்ளவர்களாக காணப்படணும். அதே நேரத்தில் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன், நான் தான் நல்லவன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. என்ன அப்படின்னா, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றமற்றவன் என்று தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று நம்ம இதை வைத்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறது யார் தான்? கர்த்தர் தான் நம்மளை டிஃபெண்ட் பண்ணணுமே ஒழிய, கர்த்தர் தான் நமக்காக பேச வேண்டுமே ஒழிய நாமே நமக்காக பேசிக்கொள்ளக்கூடாது. நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது, நல்மனசாட்சியோடு கூட நான் வாழ்கிறேன். ஆனபடினால அதை வைத்து நான் ஆண்டவருக்கு முன்பாக என்ன டிஃபெண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஒரு யோபுவை போல, பவுலை போல சுத்தமானவர்களாக நீதிமான்களாக வாழ வேண்டும். குற்றமற்றவர்களாக நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நியாய தீர்ப்பை ஆண்டவரிடத்தில் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் என்னை சரியாக தான் நியாயம் தீர்ப்பார். அவர் சொன்ன வார்த்தைகள் பேர் நான் நடக்கிறேன், வாழ்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என்ன ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கணும்னு அவருக்கு தெரியும் என்று சொல்லி நியாய தீர்ப்பை ஆண்டவருடைய கரத்தில் விட்டுறணும். இந்த மனசாட்சியை வச்சு நாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, நமக்காய் பேசும்படியாய், ஆண்டவர்கிட்ட பேசும்படியாக மனசாட்சியை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அது எதுக்கு தான் அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவதற்காக தான் இந்த மனசாட்சி என்னாச்சு, ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஏன்னா விழுந்ததுக்கப்புறம் இது நன்மை இது தீமை அப்படின்ட்டு நம்மோடு கூட பேசுகிறதாயா அது காணப்படுகிறது. சரி, ஓகே. அடுத்து, வேத வாக்கியங்களின் புரிதல் அல்ல தவறு காணப்படுமானால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக வகையறுத்து சரியான தீர்மானத்தை, அதாவது சாட்சியை ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாமல் மனசாட்சியானது பலவீனப்படும். அந்த முடிவை ஆத்மாவுக்கு பாஸ் பண்ணுறது அல்லது சொல்லுகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ டிசைட் பண்ணிக்கோ இதான் உண்மை அப்படின்ட்டு மனசாட்சி மனசிட்ட சொல்லிடும் ஆத்மாக்கிட்ட. ஆனால் வேத வாக்கியங்களுடைய அந்த கருத்து சரியாக நமக்கு புரியல அப்படின்னு சொன்னால் மனசாட்சியே பலவீனப்பட்டதாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, அவர் எடுத்து நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்க, இது மாம்சம் புசித்தல் புசிக்கக்கூடாது என்பதை குறித்த ஒரு காரியம், ஒரு டாக்டரின், ஒரு உபதேசம் அல்லது வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறதை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து மனசாட்சி பார்த்தீங்கன்னா அது மனதோடு கூட பேசுகிறது. மனம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லையோ என்பது அடுத்த காரியம். அப்போ 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை.
சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதினால் அசுசிப்படுகிறது. அப்போ ஏன் பலவீனப்படுகிறது மனசாட்சி? வேத வார்த்தைகளை குறித்தான புரிதல், ஒரு உபதேசத்தை குறித்த புரிதல் நமக்கு சரியா இல்லை அப்படின்னா எளிதாக நம்முடைய மனசாட்சியானது பலவீனப்படுகிறதாய் காணப்படும், அசுசி அடைகிறதாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனசாட்சி என்பதை அடுத்த பாயிண்ட்டு, மனசாட்சி அலட்சியப்படுத்தப்படுமானால் ரட்சிப்பின் விசுவாசம் சேதமாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. முக்கியமான பாயிண்ட், நம்முடைய மனசாட்சி நம்மோடு கூட பேசுகிறது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதை நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டு வருவோமானால் நம்முடைய ரட்சிப்பின் விசுவாசம், அதாவது ஒரு குறிப்பிட்ட விசுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? அப்போ அந்த விசுவாசத்தையே அது சேதப்படுத்தக்கூடியதான வல்லமை, பவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனசாட்சியை அசுசிப்படுத்தும் பொழுது உண்டாகும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய 2வது பகுதியும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். பவுல் தீமோத்தேயிட்ட பேசுகிறார். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசி தான். எப்படி எந்த விசுவாசத்தினால் நீ ரட்சிக்கப்பட்ட, எப்படிப்பட்டதான விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டோம்? நம்மிடத்துல சத்தியம் வந்தபோது அந்த சத்தியம் எப்படி நம்மளை விடுதலையாக்கினது அப்படின்ற காரியமெல்லாம் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. சத்தியம் நம்மை நோக்கி வந்தது, மனசாட்சி பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட இடைப்பட்டது. அப்போ அந்த நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, மனசாட்சி சொல்லுகிறதை கேட்டு இது சத்தியம் என்று என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு அதை நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவில் அதை ஏற்றுக்கொண்டபடினாலே என் நாவினாலே நான் அறிக்கை செய்தேன், இந்த விசுவாசியானேன், இவர் மேலே விசுவாசம் உள்ளவனானேன். அப்போ விசுவாசம் வருகிறதற்கு கிளியர் கான்ஷியன்ஸ் வேணும். அப்போ நல் மனசாட்சியும் விசுவாசமும் உடையவனாய் இரு. நீ இதில் நல் மனசாட்சியை நீ தள்ளன அப்படின்னு சொன்னால் விசுவாசமாகிய கப்பல் சேதமாகும். அர்த்தம் என்ன? இந்த விசுவாசம் நம்மளை பரலோகத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், சத்திய வார்த்தை உள்ளே போய் மனசாட்சி நம்மோடு கூட இடைப்பட்டு இது சரிதான் என்று சொல்லி அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை அறிக்கை செய்து விசுவாசிகள் ஆனோம். இன்றைக்கு நல்மனசாட்சி தள்ளப்படுகிறது என்று சொன்னால், மனசாட்சி தள்ளப்படும். எப்போ தள்ளப்படும்? போகிறீங்க, வேறொரு உபதேசத்தை நீங்கள் கேட்குறீங்க, வேறொரு தெய்வத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஓ, இந்த தெய்வமும் தெய்வமாக இருக்குமோ, இவர்கள் சொல்லுகிறதும் சரியாக இருக்குமோ என்கிறதான சந்தேகம் வரும்போது உங்களுடைய மனசாட்சி பார்த்தீங்கன்னா இப்போ இடிக்கும். இல்லை, என்னாச்சு உனக்கு, வேத வார்த்தைகள் இவ்வண்ணமாக தானே சொல்லுகிறது என்று மனசாட்சி பேசும். ஆனால் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளலை, சந்தேகத்திலேயே காணப்படுகிறது என்று சொன்னால் நல் மனசாட்சி அந்த இடத்துல தள்ளப்படுகிறது. உங்களோடு கூட இடைப்படுகிற பேசுகிறதான வேத வசனத்தின்படி இடைப்படுகிறதான அந்த மனசாட்சியை நீங்கள் அப்படி தள்ளும் பொழுது என்னத்தை நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தள்ளுகிறீங்க அல்லது சேதப்படுத்துறீங்கன்னு சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை அவர் விளக்கிறார். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் அப்படியே காக்கப்படும், எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மனசாட்சியிலே என்றென்றைக்கும் இது சரி என்று சொல்லி நீ எடுத்ததானே அந்த வேத வசனத்தின் படியான அந்த முடிவில் நீ நிலைத்திருக்க வேண்டும். எங்கெங்கோ தவறான உபதேசங்கள் நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது, பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க, விலகி போவாங்க. நிறைய பேரை விலகி போக பண்ணுவாங்க. அது என்னன்னா மனசாட்சியில் சூடுள்ளதான ஒரு காரியம் என்று சொன்னார். அப்போ இங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால் சுத்த மனசாட்சியிலே அது காணப்படுகிறது. அது சுத்த மனசாட்சியினால் நீ காத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்கு உன் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீ தவறான உபதேசத்தை உள்ளே ஏற்றுக்கொண்டு கொண்டு வருகிறையோ, நீ எந்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டியோ அந்த விசுவாசத்தினுடைய ரகசியத்தை நீ என்ன பண்ணுற, தள்ளுற அல்லது உடைக்கிற, அல்லது சிம்பிளாக சொல்லணும்னா தெய்வத்தை நீ தள்ளுற என்று சொல்லி அர்த்தம். கடைசியாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
உன்னிடத்தில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதுகிறார். அப்போ தேவனை ஆராதிக்கிறதற்கு, ஸ்தோத்தரிக்கிறதற்கு, தேவனை சேவிக்கிறதற்கு ஒரு முக்கியமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சுத்த மனசாட்சியோடு கூட. அப்போ நம்முடைய மனசாட்சியில் சுத்தம் இல்லை. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், மனசாட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இது தெய்வம், இது தெய்வம் இல்லைன்னு சொல்லுமா சொல்லாதா? நன்மை தீமையை சொல்லக்கூடியதான அந்த மனசாட்சியானது, இது தெய்வம், இது தெய்வம் இல்லை அப்படின்ட்டு மனசாட்சி மனம் வேணால் ஏற்காமல் இருக்கலாம். ஏன் அப்படி சொன்னால், மனதில் நிறைய காரியங்கள் படிந்திருக்கும், அனுபவங்கள் காணப்படும், வாசித்த புத்தகங்கள் புராணங்கள் காணப்படலாம், நம்ம கடந்து வந்ததான வாழ்க்கை இருக்கும், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் இருக்கும், இதெல்லாம் ஆத்மாவிலே படிந்திருக்கும். அப்போ ஆத்மா ஏற்காமல், மனம் ஏற்காமல் காணப்படலாம். ஆனால் மனசாட்சிக்கு தெரியும் தேவன் ஒருவரா, தேவன் ஒருவரா மூவரான்னு மனசாட்சிக்கு, மனதுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனசாட்சிக்கு தெரியும். அதே மாதிரி இது தெய்வமா, இது தெய்வம் இல்லையா என்று சொல்லி மனசாட்சிக்கு தெரியும். அப்போ மனசாட்சி சொல்லுகிறதை நாம் தள்ளிவிடுவோம் என்று சொன்னால், அல்லது நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா மனசாட்சி சொல்வதை கேட்போம், அப்படி சந்தேகத்திலே இருக்கும் என்று சொன்னால், அது சுத்த மனசாட்சி கிடையாது, தேவனை ஆராதிக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், சுத்த மனசாட்சி கூட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். பெரியவர்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் மனம்னா என்ன, மனசாட்சினா எது, எதோடு கூட சம்பந்தப்பட்டது, எப்படி பார்த்திங்கன்னா தவறான உபதேசங்கள் வரும்போது மனசாட்சி கூட அசூசிப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசாட்சி பேசினா கூட யூஸ் இல்லை, அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறோம். அடிப்படையாக என்ன, வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், பேசப்படுகிற நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதான காரியங்கள் பார்த்திங்கன்னா சத்தியமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தால் என்னாகும், நம்முடைய மனசாட்சி கழுவப்படும். ஏன் தெரியுமா, நம்ம உண்மையான ரட்சிப்பு என்று சொல்லுகிறதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல் மனசாட்சியோடு கூட தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. அர்த்தம் என்ன, உண்மையன்றி எனக்கு வேறே தேவன் இல்லை, உம்மை நான் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும்போது சொல்கிறோம்ல ஏசப்பா அப்படி சொல்கிறோம்ல, அதில் என்னென்னலாம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சிலர்லாம் ஏசப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நேற்று கூட பைபிள்ஸ் நம்ம ப்ரேயரில், இன்டென்சிவ் ப்ரேயரில் ஏசப்பா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஏசப்பான்னா அதில் என்னென்னலாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. என்னென்னா, நீங்கள் உங்களுக்காக இந்த பூமியில் வந்தவரை உங்களுடைய அப்பான்னு சொல்கிறீங்க. அப்போ அப்பான்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அவரை அன்றி தெய்வம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அவர் தான் என்னை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறீங்க. அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னால், அவர் தான் உங்களை உருவாக்குகிறார். இப்போ அப்பாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் காணப்படுது, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அப்பாவை நம்புறீங்க? அப்பா நம்மளை பெற்றெடுத்த தகப்பன், நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கிறவர், அவர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை பராமரிப்பார், நம்மளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உண்டாக்கி தருவார், என் மேலே கண்ணும் கருத்துமாய் இருப்பார், பாதை விலகினா எனக்கு சொல்லிக் கொடுப்பார், என்னை கடிந்து கொள்வார், என்னை நடத்துவார். இப்படிலாம் பார்த்திங்கன்னா பூலோகத்தின் தகப்பனை குறித்து ஒரு நம்பிக்கை காணப்படுதில்லை பிள்ளைகளுக்கு. அப்போ அப்பான்னு நம்ம அவரை பார்த்து நம்ம சொல்லுகிறோம்னா, என்னாலாம் அந்த வார்த்தையிலே சொல்லுகிறோம் தெரியுமா, நீர் என்னை உண்டாக்கின தெய்வம், நீர் ஒருவர், நீர் என்னை கண்காணிக்கிறவர், நீர் என்னை உருவாக்குகிற தெய்வம், என்னுடைய தேவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறவர், நீர் என்னை நடத்துகிறவர், நீர் என்னை கைவிடாதவர், உண்மையே எனக்காக தந்து என்னை மீட்டெடுத்தவர். நீங்கள் அப்பான்னு அவரை சொல்லும் போதே இவ்வளவு காரியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. கண்களை மூடுவோமா, நம்மை நாம் தாழ்த்துவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, மனிதனுடைய மனசாட்சி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதான காரியத்தை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணும்படியாய், ஆண்டவரே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியாய், ஆண்டவரே மனசாட்சி எங்களோடு கூட ஆண்டவரே பேசும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்தினபடினாலே, மனசாட்சி கூட ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை தவறாய் புரிந்து கொள்ளும்போது அது அசுத்தமாகும், அசுசிப்படும் என்று சொல்லியெல்லாம் கூட ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆனபடினாலே வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, வேத வாக்கியங்களின் ஊடாய் சகலவற்றையும் பார்க்கிறதற்கு, முடிவெடுக்கிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே, ஆமென்.